இன்றைக்கி டே நல்லபடியாக ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எப்பயும் போல் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு செடியில் காய்ச்ச கத்திரிக்காய் அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் தான் இன்றைக்கி தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு பஜ்ஜி மாதிரி பண்ணியிருந்தேன். மாமாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிட்டாரு. அப்புறம் கடைக்கு போயிட்டு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதுக்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வாங்க வேண்டியது வாங்கிட்டு நைட்டு ரிட்டன் வரும்போது 9 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. வாங்கின பொருளெல்லாம் அப்படியே இருந்தது, எடுத்தே வைக்கல. காயெல்லாம் மட்டும் வரும்போது வாங்கியிருந்தேன் சந்தையில், அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாமா வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தாரு. வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அதுக்கு சப்பாத்தி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு வரக்கே லேட் ஆகிடுச்சு, சப்பாத்தி பண்ணலாம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் செஞ்சோம். ஓரளவுக்கு ஓகே தான். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ரெசிபி வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.